வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகவுரையை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு முக்கியமான தகவல்கள் பார்க்க போகிறோம். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. முகவுரை பற்றிய பூலுரைகள். நமது நீண்ட நாள் கனவும் முகவுரை பிரதிபலிக்கின்றது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். நமது நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னவர் யார்? முகவுரை பிரதிபலிக்கிறேன்னு சொன்னவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அல்லது அரசியலமைப்பின் ஆன்மா, அரசியலமைப்பின் வழிகாட்டி, அரசியலமைப்பின் சொற்களஞ்சியம், அரசியலமைப்பின் ஊன்றுகோல், அரசியலமைப்பின் அணிகலன் போன்றது முகவுரை. மேலும் முகவுரையை கொண்டு அரசியலமைப்பு மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தாக்கூர் தாஸ் பார்கவா. அவர் தானே சொல்லியிருக்காருன்னா, பெரும் மதிப்பு வாய்ந்த அல்லது அரசியலமைப்பின் ஆன்மா, அரசியலமைப்பின் வழிகாட்டி, அரசியலமைப்பின் சொற்களஞ்சியம், அரசியலமைப்பின் ஊன்றுகோல், அரசியலமைப்பின் முகவுரையை வச்சு தான் மதிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தாக்கூர் தாஸ் பர்காவா சொல்லியிருக்காரு. வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஏவி டைசி. வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஏவி டைசி. அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்றது சொன்னவர் யாருன்னா என்ஏ பால்கிவாலா. அடையாள அட்டைன்னு சொன்னவர் யார்? பால்கிவாலா. நமது இறைமை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரை. ஜாதகம்னு சொன்னவர் யாருன்னா கேஎம் முன்சி. ஜாதகம் சொன்னவர் கேஎம் முன்சி. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் பர்கர். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் பார்கர். நமது அரசியலமைப்பின் முகவுரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பை போன்று அமைந்துள்ளது. இருப்பினும் அதைவிட சிறப்பானதாக இந்திய முகவுரை உள்ளது. நமது அரசியலமைப்பின் உயிர் நாடியாக முகவுரை உள்ளது. இது நமது அரசியல் சமூக அமைப்பை விளக்குகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இதயத்துல்லா. இதயத்துல்லா என்ன சொல்கிறாரு? அமெரிக்கா காட்டில் நம்ம 50 பெருசு இதாக இருக்குது, உயிர் நாடியாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து இதயத்துல்லா. ஜனவரி 26, 1950 அன்றைய நிலவரப்படி முகவுரை வார்த்தைகளின் வரிசை அமைப்பு எப்படி இருந்திருக்குன்னா, இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு, சோவரிஜன், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். 42ஆம் சட்டத்தில் 1976 படி முகவுரையில் சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த கேள்வி அப்படியே வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. இறையாண்மை, சமதர்மம், மக்களாட்சி, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஓகேங்களா? மதச்சார்பின்மை வந்துடுது ஃபஸ்ட்டு. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. முகவுரை தொடர்புடைய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பெர்பாரி வழக்கு 1960, கேசவானந்த பாரதி வழக்கு 1973, எல்ஐசி வழக்கு 1995 ரொம்ப முக்கியமான வழக்குகள். ஓகேங்களா? பெர்பாரி வழக்கு வந்து பார்த்தோம்னா 1960 போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா பெர்பாரி வழக்கு வந்து மேற்கு வங்காளத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லைப் பகுதியில் வந்து மாற்றி அமைக்கிறதை பற்றி 1960ஆம் ஆண்டு பெர்பாரி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் முகவுரையானது மற்ற பகுதிகளைப் போன்று உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டிருந்தாலும் முகவுரையானது ஒரு அரசியலமைப்பின் பகுதி அல்லன்னு சொல்லும். ஆனால் கேசவானந்தா பாரதி வழக்கும் எல்ஐசி வழக்கும் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கேசவானந்தா பாரதி வழக்கு 1973. இவ்வழக்கில் 368 அமெண்ட்மெண்ட்டு பகுதி 20 இருக்கிற சட்டத்திருத்தம் 368 ஆர்டிக்கலு அந்த மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டது. இதுக்கு முன்னாடி முகவுரை அரசியலமைப்பின் பகுதி ஆகாது என தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதற்கு முந்தைய வழக்கின் தீர்ப்பினை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றமானது முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் சொல்லி தீர்ப்பு வழங்குச்சு. ஆனால் அந்த அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படை கட்டமைப்பை திருத்தம் மேற்கொள்ளும் பட்சத்தில் நீதிமன்றம் தலையிட்டு அது திருத்தம் செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. எல்ஐசி வழக்கு 1995. இது வந்து இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் இந்திய அரசிற்கு எதிராக போடப்பட்ட வழக்கு. முகவரியானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்று ஒருமுறை உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்றாங்க. முகவரியில் உள்ள சொற்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. இதில் வந்து பார்த்தோம்னா நீதிமுறை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவமும் இருக்குது. பிரெஞ்சு புரட்சியின் மூலம் வந்து சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? அதை தவிர்த்து வந்து பார்த்தோம்னா அரசியல், பொருளாதாரம், நீதி இப்படின்னு சொல்லி 3 வகையான அதையும் சொல்லியிருப்பாங்க. குடியரசு, நீதிமுறை, சுதந்திரம், சமத்துவம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. முகவரியில் உள்ள சொற்கள் இதுதான். இதுதான் அரசப்படுத்த சொல்லுவாங்க. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற அல்லது மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்னு சொல்லியிருப்பாங்க. நீதித்துறை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புகிறோம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.